ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு தான். அதுக்கு மீன் வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதே நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதே நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், சின்ன வெங்காயம் 10 பல் பூண்டு, அதுக்கப்புறமா தக்காளி 2, புளி 1 எலுமிச்சப்பழம் அளவு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. தேங்காய் 2 சில், சின்ன வெங்காயம் ஒரு 10, ஜீரகம் 1 ஸ்பூனை வந்து எண்ணெயில் வதக்கி எடுத்து அதையும் அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சது எல்லாத்தையும் புளி தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், நான் வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் போட்டு எண்ணெயிலே நல்லா வதக்குறேன். கருவேப்பிலை போட்டாச்சு. மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன், வத்தப்பொடி 1 ஸ்பூன், காரத்துக்கு ஏற்றாப்பில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் மல்லிப்பொடி 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மீன் குழம்பு மசாலா 2 ஸ்பூன். அவ்வளோதாங்க. நல்லா கிண்டி விட்டுருங்க. அந்த எண்ணெயில் நல்லா வேகணும். புளி தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம அந்த தேங்காய், வெங்காயம், ஜீரகம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மாங்காய் போட்டுடலாம். இல்லை மாங்காய் ஃபஸ்ட்டே போடணுனாலும் போடலாம், நல்லாயிருக்கும். மாங்காய் எப்போதுமே ஃபஸ்ட்டே நான் போட சொல்லுவேன். ஃபஸ்ட்டே நீங்கள் போடுங்க, நல்லாயிருக்கும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நல்லா கிண்டி விட்டுட்டு மீனை போட்டுருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, தேங்காய், வெங்காயம், ஜீரகத்தோட ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி வந்து திருநெல்வேலி சைடில் சேர்ப்பாங்க, நல்லா தான் இருக்கும். ஒரு சில பேர் சேர்க்க மாட்டாங்க, சேர்த்தாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நல்லா கொதி வந்துருச்சு. எப்போதுமே வந்து மூடி வைக்கும்போது ஃபுல்லாக மூடி வைக்கக்கூடாது. லைட்டாக ஆவி போகிற மாதிரி மூடி வைக்கணும். இல்லைனா வெளியில் வந்து வடிஞ்சிரும், சிந்தி வடிஞ்சிரும். கடைசி ஸ்டேஜில் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லெண்ணெயை மேலே ஒரு 50 நல்லெண்ணெய் நல்லா சுற்றி விட்டுறணும். விட்டுட்டு காரம் எல்லாமே பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். மல்லி இலை எல்லாம் பார்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் கரெக்டாக 15 to 20 மினிட்ஸ் வைங்க. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மீனும் வெந்துருச்சு, கமகமன்னு இருக்குது. வாசனையாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மீனில் வந்து முள் ரொம்ப இருக்காது. இது சீலா மீன் தான். எண்ணெய் எவ்வளோ தூரம் நல்லா மிதந்து குழம்பு சூப்பராக வந்திருக்கு. எப்போதுமே மூடி ஃபுல்லாக இல்லாமல் வச்சு வேக வைக்கணும். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.